பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேக் போட்டு ஐடி கார்டு போட்டு இன்னைக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் அளவுக்கு ஒரு தரமான ஒரு பள்ளியை நம்முடைய பொம்மிங்குப்பம் அரசு பள்ளி இருக்குதுன்னு காரணம்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரு கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கி இந்தியாவிலே அதிகமான நிதி 50,000 கோடி அளவுக்கு நம்முடைய மாநிலம் கல்வி அறிவில் முன்னாடி வரணும். இன்னைக்கு இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, சைக்கிளும் சரி வருவதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கல்வித்துறைன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் காலை உணவு திட்டம் 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு திட்டம் இல்ல. மதிய உணவு திட்டம் தான் கலைஞர் ஆட்சி வரைக்கும் மதிய உணவு திட்டம் இருந்துச்சு. முட்டை கொடுப்பாங்க, வாரத்துக்கு 5 முட்டை. இதையெல்லாம் நம்முடைய அரசாங்கம் கொடுத்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா செய்யணும்னு சொல்லி நம்முடைய கிராம பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி தான் புதுமை பெண் திட்டம் அரசாங்க பள்ளியில நீங்க 12வது +2 படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் இருக்குது. நீ எந்த ஒரு காலேஜில் அரசாங்க காலேஜில் போய் 12வது பாஸ் பண்ணிட்டு சேர்ந்தீங்கனாலும் படிக்கிறதுக்காகவே உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். கிராம பகுதியில் நான் இன்னைக்கு போய் ஒரு நோட்ஸ் வாங்கணும், அப்பா எனக்கு காசு கொடு, அம்மா காசு கொடுன்னு நீ கேட்க தேவையில்லை. உனக்கு பஸ் இலவசமா ஊருக்கு போயிடுது. அங்க படிக்கிறதுக்கு மாசத்துக்கு உனக்கு 1000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துட்றாரு. தமிழ் புதல்வன் திட்டம், பல்வேறு திட்டங்கள். நான் முதல்வன் திட்டம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு நீங்க எந்த சப்ஜெக்ட்ல நீங்க திறமை வாய்ந்து இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நான் முதல்வன் திட்டம். ஆக பல்வேறு திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்.